ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட் சிக்கன் மோமோஸ் பார்க்க போகிறோம். சிக்கன் மோமோஸ் செய்கிறதுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். சிக்கன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, கேரட், துருவி வச்ச கேரட், லைட்டாக மிளகாய்த்தூள், ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து வச்சாச்சு. கோதுமை மாவை நார்மலாக சப்பாத்தி மாவு பிணையிறது போல் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் தேய்ச்சிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் பாக்ஸோ குண்டாவோ இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மோமோஸ் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச மோமோஸை ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மோமோஸ் தயாராகிடுச்சு. மோமோஸ்க்கு சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 2 தக்காளி, 1 பல் பூண்டு, நம்ம காரத்துக்கு ஏற்ற வரமிளகா இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி ஆற வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக சுகர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம வீட் சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.